அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்துல மோதலின் பொருள் மற்றும் கருத்துக்கள் இந்த பகுதியை பார்க்க போறோம். இது பன்னாட்டு உறவில் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த மோதல் அப்படின்றது பார்க்கும்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட நடைமுறை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள், வாதம், சண்டை இவையெல்லாம் ஒரு மோதலாக பரிணமிக்கின்றது. இந்த மோதல் ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்குகிறது, ஒரு ஒற்றுமையை சிதைக்கின்றது. இந்த ஒற்றுமை சிதைக்கும் பொழுது இதிலிருந்து பல்வேறு வடிவங்களாக இந்த மோதலுடைய உச்சமாக பழிவாங்கு உணர்வு போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. ஆக இந்த மோதலை பற்றி நாம் விரிவாக காணலாம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு மோதல்ல தொடங்கின விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ரெண்டு கருத்துக்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள், இவை ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படாத வண்ணம் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கின்றது. ஒரு மோதல் என்பது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறது, ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு தொடர் நிகழ்வாக ஏற்படுகிறது. ஆக ஒரு மோதலுடைய தொடக்கமானது ஒரு சிறு அளவில் இருந்தாலும் காலப்போக்கில் அதனுடைய அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த மோதலை நாம் பெரும்பாலும் தடுப்பதற்கு சட்டங்கள் வாயிலாக நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம், அல்லது ஒரு பேச்சுவார்த்தையின் வாயிலாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதர்கள், நாடுகள், அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு அடிப்படையில் உள்ள மோதல்கள் பெரும்பாலும் சட்டங்கள் வாயிலாகத்தான் தீர்வு அளிக்கப்படுகிறது. அப்ப சட்டங்கள் மிக கடுமையாகவும் அது சார்ந்த பல உட்பிரிவுகளையும் உள்ளடக்கிய சில சட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயேதான் இந்த மோதலை நாம் குறைப்பதற்கான வழியாக இன்றளவும் பயன்படுத்தப்படுகின்றோம். இந்தியாவில் எத்தனையோ மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் அஹிம்சை வழியில் ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அதற்கு நல்லது ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நல்லது ஒரு தீர்ப்பில் உடன்பாடு இல்லாதவர்கள் உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடி அதற்கான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆக ஒரு மோதல் என்பது ஒரு தனிப்பட்ட அல்லது ஒரு குழுக்களான ஒரு மோதலாக இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் என்பது அனைத்து சமூக வாழ்க்கையிலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது, அனைத்து சமூகத்திலும் உள்ளடக்கின்றது. மோதலுக்கு மிக முக்கியமான காரணம் சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. சில வருத்தங்கள் இடைவெளிகளை ஏற்படுத்துகிறது, சில வருத்தங்கள் கோபங்களை ஏற்படுத்துகிறது, சில வருத்தங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் தன்மைகளாக இங்கு அறியப்படுகிறது. பெரும்பாலும் மோதலுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பல்வேறு காரணங்களுக்குள் ஒரு தொடர்பான காரணமாக அதிகாரம் என்பது ஒரு முக்கிய செயலாக இருக்கின்றது. ஒரு அதிகார வர்க்கத்தின் இருப்பவர்களிடம் அந்த மோதல்கள் மிக அதிக அளவாக இருக்கின்றது. தன் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த மோதல்கள்
உருவாகிறது. அந்த அதிகாரத்தின் வாயிலாகத்தான் சில மோதல்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. ஆக ஒரு மோதல் உருவாகிறது என்றால் அங்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விடும், சமநிலை மறைந்து போகும். இந்த மோதல்களால் தான் அதிகமான அளவில் விரோதங்கள், இந்த விரோதங்கள் கோபங்களாக பழிவாங்க உணர்வாக மாறுகிறது. இந்த விரோதமானது ஒரு தொடர் நிகழ்வாக மாறப்படுகிறது. அடுத்து அந்த மோதல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த மோதல்களில் ஏற்படுகின்ற கருத்தும் அந்த நடத்தையும் சமமாக இருக்காது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்காது, வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றோம். இதனால்தான் ஏற்படுத்தப்பட்டது, இவர்கள் தான் வேண்டுமென்றே செய்தார்கள். இப்படி பல்வேறு கூறுகளை முன்வைக்கப்படுகிறது. ஒத்த கருத்தும் நடத்தையும் ஒன்றாக இருந்தால் இந்த மோதல்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மோதலுக்கான குறிக்கோள் மற்றும் நோக்கங்கள், மோதல் அதனுடைய கூறுகளை ஆராயும் பொழுது அது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கின்றது. அது பல கட்டங்களை வரையறுக்கிறது. மோதலின் வாழ்க்கையின் ஒரு சுழற்சியாக இங்கு பார்க்கப்படுகிறது. மோதலில்தான் வளர்ச்சியின் செயல்முறைகள் அறியப்படுகிறது. மோதலில் தடுப்பு மேலாண்மை மற்றும் தீர்வுக்கான வழியை ஏற்படுத்துகிறது. இந்த மோதல் தான் ஒரு வன்முறையை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் மற்றும் ஒரு அகிம்சை வழியிலேயும் இந்த மோதலை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது, அல்லது சட்டத்தின் மூலமாகவும் இந்த மோதலை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது. சில மோதல்கள் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்டு இன்றளவும் அந்த மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவை எல்லாம் ஒரு நோக்கங்களாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மோதல் என்பது ஒரு நடத்தை சார்ந்ததாக அறியப்படுகிறது. ஒரு மோதலின் நடத்தை என்பது 3 விதமான மோதல்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எல்லா விதமான சூழ்நிலையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மோதல் நடத்தை சார்ந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அமைப்பு தடைப்பட்ட குழு அல்லது நிறுவனம் அல்லது நாடு, இவை மூன்றும் ஒரு நடத்தையின் அடிப்படையில் நடந்து கொள்ளும் விதத்தில் அந்த மோதலை குறைப்பதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் காரணங்களாக அமைகிறது. பெரும்பாலும் அமைப்பு தடை செய்யப்பட்ட குழுக்கள் அரசுக்கு விரோத செயல்களில் ஈடுபடுவது அல்லது எதிர்மறையான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு குழுவாக செயல்படுதல் அல்லது ஆயுதம் ஏந்துதல், மக்களுக்கு தவறான பிரச்சாரங்களை முன்வைத்தல், இப்படிப்பட்ட அமைப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை அமைப்பு தடை செய்யப்பட்ட குழுவாக அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லது நிறுவனம், அது ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிறுவனம் அல்லது நாடு, இந்த 3 பிரிவுகளிலும் மோதல்கள் இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்த மோதல்களை நாம் எவ்வாறு கையாளப்படுத்தப்படுகின்றோம்?
அதை எந்த சூழலில் புரிந்து கொள்கின்றோம், அதற்கான முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து அதை பயன்படுத்த இருக்கின்றோமா, அல்லது அந்த முடிவுகளை தள்ளி போடுகிறோமா? இவை எல்லாம் இந்த 3 விதமான மோதல்களாக, அதுவும் நடத்தை சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மோதல் என்பது ஒரு சிறிய அளவில் தொடங்கப்பட்டாலும் அது ஒரு தொடர் நிகழ்வாக மாறுபடும் பொழுது அந்த மோதலின் உச்சமானது உணர்ச்சி வசப்படக்கூடிய செயலாக மாறப்படுகிறது. அப்படி மாறுபடும் போது அங்க அவநம்பிக்கைகள் ஏற்படுகிறது. அந்த மோதலின் உச்சம் கலவரங்களாக, கோபங்களை உமிழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக, அல்லது ஒரு நல்ல ஒரு சூழலை மாறுபட்டு அனைவரும் வருத்தப்படக்கூடிய கூட படக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. ஆக இந்த மோதல் என்பது நடத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த நடத்தை என்பது ஒரு அறிவாற்றல் சார்ந்த நிலையிலிருந்து தடுமாற இருக்கின்றது. ஒரு முடிவை கேட்பதற்கும் ஆலோசித்து பேசுவதற்கும் அங்கு ஒரு நல்ல ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த மோதல் என்பது நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் இருக்கின்றது. இந்த மோதலை முதலில் நாம் நன்கு விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த மோதலின் தொடக்கமானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய தொடர்புகள், அதற்கான ஒவ்வொரு நிகழ்வுகள் எவையெல்லாம் பெரிதுபடுத்தப்பட்டிருக்கின்றன, இந்த மோதலுக்கான மிக முக்கிய காரணிகள் எந்த இடங்களில் மிகப்பெரிய ஒரு சூழலையும் வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆக இந்த மோதலுக்குள் உள்ள பழைய வரலாற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளும் போதுதான் இந்த மோதலுடைய போக்கு, வளர்ச்சி, அதற்கான ஒவ்வொரு சூழல்களிலும் ஏற்பட்ட நிலைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில்தான் மோதலுடைய சூழ்நிலையை, தீவிரவாதத்தை அல்லது ஒரு முக்கிய சூழலை நாம் உண்மையாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த மோதல் என்பது ஒரு செயல்முறையான மோதலாக இருந்தாலும் அதில் சேதாரங்களும் காயங்களும் அதிகமாக ஏற்படுகிறது. அதற்கு வார்த்தைகளை தாண்டி இந்த செயல்முறைகள் ஒரு தாக்குதலுக்கும் ஒரு கலவரங்களுக்கும் பல ஒரு நடத்தை மீறிய ஒரு செயலாக, ஒரு அநாகரிக செயலாக ஏற்படுவதற்கும் இந்த மோதல் வழிகாட்டுகிறது. ஆக இந்த மோதலுடைய மதிப்பு என்பது எத்தகைய விளைவுகளையும், எத்தகைய சூழ்நிலைகளையும், எவ்வளவு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது என்பதுதான் இதனுடைய மதிப்பாக அறியப்படுகிறது. ஆக ஒரு தனிப்பட்ட நபர்களுக்குள் அல்லது தனிப்பட்ட அமைப்புகள் ஒரு மோதலில் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதனுடைய பிரச்சனைகளையும் இதனுடைய தொடக்கத்தையும் இன்றைய சூழலில் இந்த மோதல்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் ஒட்டுமொத்தமாக நாம் முடிவெடுக்க முடியாது. இதில் கலந்து ஆலோசித்து பேசி இரு சாராரையும் அமைதிப்படுத்தி அது நிர்வாகத்துக்கும் ஒரு குந்தகம் விளைவிக்காமல் அல்லது இருவரும் அந்த உடன்படிக்கைக்கும் அல்லது செவிசாய்க்கும் வகையில் இந்த மோதலை குறைக்கும் வகையில் பேசி தீர்க்க வேண்டும். ஆக தனிப்பட்ட நபர்களுக்கும் தனிப்பட்ட அமைப்புகளுக்கும்
முடிவில் எடுப்பது சற்று காலதாமதமாகவும் ஒரு தள்ளிப்போட ஒரு சூழலையும் ஏற்படுகிறது. அதே ஒருவருக்கு ஒருவர் அல்லது தனிப்பட்ட அமைப்புகள் அல்ல தனிப்பட்ட அமைப்பு நாடுகள் ஒரு சிறிய அளவில் இருக்கும் பொழுதே அவர்கள் பேசி அந்த முடிவுகளை எடுத்து அத்தகைய மோதல்களை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்துவார்கள். அது ஒரு பெரிய அளவில் இருக்கும் பொழுது அந்த மோதல் என்பது நீண்டு கொண்டே போகிறது. ஒரு கட்டுக்குள் வருவதற்கு ஒரு கற்களாக சில சூழல்களும் அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளும் காரணமாக இருக்கின்றது. பெரும்பாலும் உள்குழுக்கள் இந்த மோதலை ஒரு அனைவரும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசி அல்லது ஒருவருக்கு ஒரு ஒத்த கருத்துக்களை ஏற்படுத்தி அல்ல ஒரு பொதுவான செயல் திட்டத்தை வடிவமைக்கப்பட்டு இதன் மூலம் அவர்கள் உள்குழுவை சார்ந்ததாக அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதாக அமைகிறது. அதே போன்று இடைக்குழுக்கள், இந்த இடைக்குழுக்கள் என்பது பல்வேறு குழுக்களை சார்ந்ததாக இருக்கும். இந்த பல குழுக்கள் என்பது பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், நாடுகளாக இருக்கட்டும், இவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். ஆக இடைக்குழு என்பது ஒரு மோதலை எந்த அளவிற்கு கையாளுகிறது. ஆக மோதல் என்பது அன்றாட வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றளவும் இருக்கின்றது. மோதல் ஒரு வாழ்க்கையின் ஒரு சுழற்சியாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது மோதலை 4 வகையாக 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில். ஆக மோதல்களை நாம் புரிந்து கொள்ளுதல் என்பது அதனுடைய அடிப்படை ஆதாரங்களுடன் அல்லது அதனுடைய தொடக்கத்திலிருந்து இன்றளவும் உள்ள விஷயங்களை நாம் எப்படி புரிந்து வைத்துக் கொள்கின்றோம், அதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள், செயல்கள், இவற்றையெல்லாம் இந்த மோதலினோட வாழ்க்கையில் நாம் உணரப்படுகின்றோம், அறியப்படுகின்றோம். இப்படி எதிர்மறையான கருத்துக்கள், செயல்களால் அங்கு ஒரு அமைதியற்ற ஒரு சூழல்கள் அது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த அமைதியற்ற சூழலை இந்த எதிர்மறையான கருத்துக்களால் மோதல்கள் சிறிய அளவில் இருந்தது ஒரு பெரிய அளவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம் ஒரு நல்ல ஒரு சூழலை எதிர்பார்க்க முடியாது. ஆக எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலை நாம் எத்தகைய வகையில் கையாளுகின்றோம். ஆக இந்த மோதலை நாம் 5 வகையான மோதல்களாக பார்க்க இருக்கின்றோம். இந்த 5 வகையான மோதல்கள் என்பது மோதல்கள் பெரும்பாலும் ஏற்பட்டால் அந்த மோதலுடைய முடிவு என்பது ஒரு நிலையான அமைதியை ஏற்படுத்துவதாக இருக்கும். அப்ப நிலையான அமைதி என்பது கலந்து பேசி தவறுகளை உணர்ந்து அல்ல கோபங்களை மறந்து அல்லது அங்கு ஏற்படக்கூட இருக்கிற சச்சரவுகளை அல்லது துன்பத்தை இவற்றையெல்லாம் உணர்ந்து ஒரு நிலையான அமைதியை ஏற்படுத்த வண்ணம் அமையும். இதே விஷயங்களை இன்னும் புரியாமல் அந்த தொடர்ந்து கொண்டே இருந்தால், மேலும் மேலும் மோதல்களை உருவாக்கி கொண்டே இருந்தால், அல்லது ஒரு தொடர் நிகழ்வாக எல்லா சூழலுக்கும் அது மாறுபட்டு இருந்தால் அந்த மோதலானது ஒரு நிலையற்ற மோதலாக இருக்கின்றது. ஆக அந்த நிலையற்ற மோதல் என்பது பெரும்பாலும் வெளிப்படையான மோதல்களாக இருக்கின்றது. ஒரு விஷயங்களை பேசி அது ஒரு ஒத்த கருத்துக்களை எடுக்கும் பொழுது ஏற்படுற மோதல்கள் ஒரு வெளிப்படையான மோதல்கள்.
அந்த மோதலுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய அளவில் தெரிகிறது என்றால், அது ஒரு கலவரங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்றால், அதுவும் ஒரு வெளிப்படையான மோதலாக பார்க்கப்படுகிறது. ஆக மோதல் என்பது இந்த சமூகத்தினுடைய அங்கமான குடும்பம், நிறுவனம், அமைப்பு, நாடு, மாநிலம், இப்படி பல பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த வெளிப்படையான மோதல் என்பது தனிநபருக்கா இருக்கட்டும், அமைப்பா இருக்கட்டும், அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு மாநிலமாக இருக்கட்டும், இவற்றுக்குள் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஏற்படக்கூடிய வார்த்தை மோதல்கள் மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய மோதல்களாக மாறப்படுகிறது. இந்த மோதல்கள் நாளடைவில் கலவரங்களாக, மிகப்பெரிய வருத்தங்களாக, இரு மாநிலங்களுக்குள் ஒரு பதட்டத்தையும் ஒரு கலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் ஏற்படக்கூடிய மோதல்களாக மாறப்படுகிறது. இவை பெரும்பாலும் ஒரு நெருக்கடி மோதலாக பார்க்கப்படுகிறது. இந்த நெருக்கடி மோதல்கள் உள்நாடுகளில் மாநில அளவில் இருக்கும். அதே நெருக்கடி மோதல்கள் பன்னாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். உலகத்தில் நடைபெற்ற முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இந்த மூன்றாம் உலகப் போர் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் இந்த மோதல்கள் முதலில் உருவாக்கப்பட்டு அது சரி செய்யப்படாமல் அதனுடைய கவனம் மிக குறைவாக இருந்ததனால் முதல் உலகப் போரும் இரண்டாம் உலகப் போரும் நடைபெற்றது. இந்த மூன்றாவது உலகப் போர் நடைபெறாத வண்ணம் சில பன்னாட்டு அரசுகள், நாடுகள் ஒத்த கருத்துக்களை ஏற்படுத்தி பன்னாட்டு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் பல சட்டத்திட்டங்களை உருவாக்கப்பட்டு, சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டு, ஐக்கிய நாட்டு சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி உலகங்களில் எங்கு நடைபெற்றாலும் அங்கு தன்னுடைய ஐநா சபையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆக ஒரு மோதல் என்பது ஒரு நிலையான அமைதியையும் அல்லது நிலையற்ற அமைதியையும், ஒரு வெளிப்படை மோதலையும், ஒரு உறுதியான நெருக்கடியையும், ஒரு போர் சூழ்ந்த ஒரு சமூகத்தையும் உருவாக்குகிறது. இந்த நிலையற்ற அமைதி என்பது பிரச்சனைகள் சிறிய அளவில் தொடங்கப்பட்டு நாளடைவில் பெரிய அளவிலாக மாற்றப்பட்டு அது பல்வேறு மக்களிடத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களையும் எண்ணங்களையும் செயல்படும் விதமாக அமைகிறது. இது மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு செயல். நாடுகளில் இதே விஷயங்களை ஒரு தொடர் நிகழ்வாக ஏற்படுத்தும் பொழுது அங்க ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்த நிலைகள் ஏற்படுகிறது. போர் வருவதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அல்லது போரை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலை இந்த நிலையற்ற அமைதி உருவாக்குகிறது. ஆக மோதல் என்பது வாழ்க்கையின் ஒரு சுழற்சி. ஒவ்வொரு சூழலும் இந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. காலங்கள் மாறினாலும் சில மோதல்கள் பல்வேறு வடிவங்களாக பரிணமித்து இன்றளவிலும் அந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி தொடரும் சில மோதல்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மோதல்களில். ஆக அத்தகைய மோதல்கள் பெரும்பாலும் ஒரு இரு நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகளாக, அந்த சண்டையில்
ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையில் பல்வேறு ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆக மோதல் வாழ்க்கையில் சுழற்சியாக உதாரணத்துக்கு நம்ம ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் நெருக்கடி மற்றும் தடுப்பு நிலை. ஒரு மோதல்களில் நிலையான ஒரு தடுப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மோதலை புரிந்து கொண்டு அந்த மோதலை வளர விடாமல் அல்லது ஒரு மோதலை ஏற்படும் பொழுது கலந்து ஆலோசித்து அதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது ஒரு மோதலை தொடக்க காலகட்டத்திலே அதற்கான காரணங்களை அறியப்பட்டு உணரப்பட்டு அதை தடுப்பது மட்டுமல்லாமல் மேலும் ஏற்படாத வண்ணம் சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும். இது எடுக்க தவறும் பொழுது பட்சத்தில் அங்கு ஒரு நிலையற்ற அமைதியை ஏற்படுத்துவது வண்ணமாக இருக்கின்றது. இந்த நிலையற்ற அமைதி என்பது பல்வேறு செயல்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அமைப்புகளுக்கும் பல்வேறு இடையூறுகளை இடைஞ்சல்களை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த சூழல்கள் மாறுபடுகிறது. ஆக ஒரு மோதல் என்பது ஒரு அமைதியை உருவாக்கக்கூடியதாக அல்லது அமைதியை பின்பற்றக்கூடியதாக அல்லது அமைதியை வலியுறுத்தும் வகையிலும் ஏற்படுத்த வேண்டும். நமது நாடு சுதந்திரம் அடையும் பொழுது காந்தியடிகள் அகிம்சை போராட்டத்தை வலியுறுத்தினார். தன்னைத்தானே அவர் தண்டனைகளை கொடுத்துக் கொண்டார். ஆக தன்னை வலியுறுத்தி தன்னை முன்னிறுத்தி கலவரங்கள் ஏற்படாத வண்ணம், இந்த கலவரங்கள் என்பது கோபங்களாகவோ அல்லது வார்த்தை ஜாலங்களாகவோ மக்களை ஒரு தூண்டு விதமாகவோ ஏற்படுத்தாமல் ஒரு அகிம்சை வழியில் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு அனைவரும் உற்று நோக்கும் வகையில் இந்த அமைதியை ஏற்படுத்தினார். அப்படி அமைதியை வலியுறுத்தும் பொழுதுதான் ஒரு சமூகத்தை நல்லதொரு கட்டமைப்புகளை நாம் அமைக்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் பொழுது நேரடி தடுப்பு நடவடிக்கைகளை நம்மால் கொண்டு வரப்படுத்தப்படும். அப்படி கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள் நம்மால் செயல்படுத்தவும் முடியும். ஆக அந்த நெருக்கடி நிலையில் ஒரு மோதலை நாம் சற்று குறைவாக, ஏன் அதை புரிந்து கொண்டு செயல்படும் விதமாக நாம் மாற்றக்கூடிய வகையில் இருக்கின்றோம். அடிப்படை கட்டமைப்புகளான நாம் பார்க்கப்படுவது பெரும்பாலும் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில், ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில், அல்லது அரசியலுடைய பங்களிப்பு என்ற அடிப்படையில், அல்லது ஒரு கலாச்சார நிலைப்பாடு என்ற அடிப்படையில் இந்த மோதலை ஒரு நெருக்கடி சூழலில் இருந்து தவிர்க்கின்றது. இந்த நெருக்கடி சூழல்கள் என்பது பொருளாதார வளர்ச்சியில் மோதல் ஏற்பட்டால் நாட்டினுடைய பணவீக்கம் அதிகமாகி மக்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டு நாடு வளர்ச்சி நிலையை குறைத்துக் கொள்ளும் வகையிலும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய நாடாக மாறப்படும் என்பதும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் அறியப்படுகிறது. அதே அரசியல் பங்களிப்பு என்பது நாடு ஸ்திரத்தன்மை இல்லாமல், பெரும்பான்மை இல்ல அரசாங்கம் இல்லாமல் ஒரு கூட்டணி அரசாக
ஒரு நல்ல ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படாமல், நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தப்படாமல், இப்படி ஒரு மோதல்கள் வரும்போது அரசியல் ரீதியான அரசியலமைப்பு சட்டம் வாயிலாக இந்த மோதலை தடுப்பதற்கும் அந்த மோதல் ஏற்படாத வண்ணம் பல வகையில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் அங்கு பாதுகாப்பு அதிகமாக ஏற்படும். அதே போன்ற கலாச்சார நிலைப்பாடு. ஏனென்றால் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சார நாட்டில் மொழியா இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், சாதியாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், இவையெல்லாம் பன்முகத்தன்மையாக இருக்கின்றது. இந்த பன்முகத்தன்மையிலும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்ற அடிப்படையில் நாம் இந்த மோதல்கள், இவற்றில் ஏற்பட சங்கடங்கள், சச்சரவுகளை பேசி ஆராய்ந்து அதை பெரிதுபடுத்தாமல் அந்தந்த வடிவங்களில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு ஒரு சூழலை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சூழலாக அங்கு பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு நேரடியான தடுப்பாக அல்லது ஒரு குறுகிய கால நோக்கமாக ஒரு மோதலில் அறிவை பயன்படுத்துவது, அறியாததை அறிந்து கொண்டு பயன்படுத்துவது, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதை தடுப்பது, அங்கு உண்மையை நிலைநாட்டப்படுவது அல்ல உண்மையை உறக்க சொல்லுவது, இவையெல்லாம் இந்த நேரடியான தடுப்புக்கான காரணங்களாக அமைகின்றது. இந்த நேரடியான தடுப்புகள் சற்று செயல்படாமல் இருந்தால் அந்த மோதல்கள் நீண்டகால மோதல்களாக மாற்றப்படுகிறது. இந்த நீண்டகால மோதல்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, மெல்ல மெல்ல மோதல்களை ஒரு குறிப்பிட்ட நிதி மற்றும் அரசியல் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது அல்லது அரசியல் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆக நிதி சார்ந்ததாக பார்க்கப்படும் பொழுது அதோட தாக்கம் அந்த நாடுகளாக இருக்கட்டும், அல்ல கண்டங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு மாநிலமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சூழலும் அங்கு நீண்ட காலமாக ஏற்படுத்தக்கூடிய வகையில். ஆக இத்தகைய நிதி சூழல்களில் அதனுடைய தாக்கம் அரசியல் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது, கொள்கை ரீதியாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கட்டும், தனி மனிதனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இவை அனைத்தும் பின்தங்கிய வேளையில் அந்த மோதல்கள் நீண்டகால மோதல்களாக, வருத்தங்களாக, வேதனைகளாக அங்கு மாற்றப்படுகிறது. இவற்றுக்கு அரசாங்க அடிப்படையில் ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளை பயன்படுத்த வேண்டும். இந்த டிப்ளமசி, இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் என்பது இந்த மோதல்களை குறைப்பதாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இந்திய பாகிஸ்தான் உறவுகளில் அதில் பெரும்பான்மையான மோதல்களாக நம்ம பார்ப்ப இருப்பது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கும். இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையுடைய விஷயமானது இரு நாடுகளுக்கும் ஒரு போதிய உறவு சீர்படாமல் இருப்பது, பொருளாதார நடவடிக்கை அடிப்படையில் பின்தங்கி இருப்பது, இரு நாடுகளுக்கும் உள்ள சமூக உறவுகள் பாதிக்கப்பட்டிருப்பது, இதனால் கல்வி, தொழில்நுட்பம், வர்த்தகம் போன்றவையெல்லாம் சரியான முறையில் நடைபெறாமல் இருப்பது, ஒன்றை ஒன்று குறை சொல்லிக்கொண்டே காலப்போக்கில் இந்த நிகழ்வை ஒரு நீண்டகால மோதல்களாக, அதுவும் 2 முறை இந்தியா பாகிஸ்தானுடைய போர்களாக அறியப்பட்டிருக்கின்றன. பின்பு கார்கில் போரில் அதனுடைய தாக்கம் இருந்தது. இவற்றெல்லாம் இந்திய அரசு ராஜதந்திர நடவடிக்கையின் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்பட்டது. எல்லையுடைய பதட்டத்தை குறைக்கப்பட்டது. இரு நாடுகள் அதிபர்களும் பிரதம மந்திரிகளும் கலந்து பேசினார்கள்.
இந்த பன்னாட்டு உறவில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து பேசினார்கள். ஒரு ஒத்த கொள்கை முடிவுகளை எடுக்கப்பட்டார்கள். அதை முறையாக செயல்படுத்த தொடங்கினார்கள். இப்படி ஒரு நீண்டகால மோதல்களில் ஒரு குறுகிய கால தடுப்பு நிலையாக ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் பதற்றத்தை குறைக்க முடியும். உண்மை நிலவரங்களை இரு மக்களுக்கும் புரிய வைக்க முடியும், ஏன் உலகத்துக்கே புரிய வைக்க முடியும். ஆக இவற்றை ஒரு மோதல் மேலாண்மை, கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த மோதல் மேலாண்மை என்பது, வன்முறை என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பெரும்பாலும் நீக்கப்பட வேண்டும். இந்த சூழலை ஆராய்ந்து அதற்கான காரண காரியங்களை எல்லாம் அலசி அதை தடுப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். இந்த வன்முறைக்கு உண்டான தொடர் நடவடிக்கைகள், இந்த வன்முறைக்கு உண்டான தொடர் நடவடிக்கையான மேலாண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் பிரச்சனைகளை நிகழ்காலத்தில் ஒரு நடவடிக்கையாக ஏற்படுத்த வேண்டும், ஒரு செயலாக மாற்றப்பட வேண்டும். அவற்றில் அரசியல் நடவடிக்கைகளை முழுமையாக ஏற்படுத்த வேண்டும். இவற்றில் ஒரு வன்முறை மோதலை அல்லது மோதல் மேலாண்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வன்முறை மோதல் என்பது கடந்த காலங்களில் அதிகமாக நடைபெறுகிறது. குழுக்களாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், அதிக அளவில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபங்களை வெளிப்படுத்தும் வகையில் தங்களுடைய ஆதங்கத்தை, நிலைப்பாட்டை கோபத்தின் அடிப்படையில் ஒரு செயல்களாக, வன்முறைகளாக மாற்றப்படக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆக வன்முறை மோதல் என்பது ஒரு சட்ட ரீதியாக அணுகக்கூடிய வகையில் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த வன்முறை மோதலானது உடனடி மோதலாக, ஒரு சாதாரண விஷயம் இரு நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை, பன்னாட்டு உறவில் மிகப்பெரிய இடைவெளியை அல்லது பன்னாடுகளில் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை, இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவதற்கு இந்த மோதல் மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. ஒரு வளர்ந்த நாடுகளிலும் சரி, வளரும் நாடுகளும் சரி, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளிலும் சரி, இந்த மூன்று காலகட்ட நாடுகளிலும் மோதல் என்பது இயல்பாக நடைபெறுகிறது. பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக உணரப்படுவதில்லை. அவர்கள் அதிகாரத்தின் வாயிலாக அல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சியின் வாயிலாக அல்லது தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த மோதல்களை பல வடிவங்களில் சரி செய்யப்பட்டு ஒரு தொடர்நிலை மோதலை அங்கு மறைக்கப்படுகிறது அல்லது முடிவெடுக்கப்படுகிறது. ஆனா பன்னாட்டு உறவில் உடனடி மோதல்கள் என்பது, ஒரு மோதல் என்பது ஒரு நெருக்கடி மேலாண்மையை ஏற்படுத்துகிறது, ஒரு நல்ல சூழ்நிலையை மாறுபட்டிருக்கின்றது. ஒரு தொடர் நிகழ்வாக மோதல்கள் ஏற்படும் பொழுது பலி எண்ணிக்கைகள், நஷ்டங்கள் அல்லது அதனுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக உணரப்படுகிறது. ஆக அத்தகைய மோதல்கள் பெரும்பாலும் யுனைடெட் நேஷனல், ஐக்கிய நாட்டு சபைகள், நாட்டோ போன்ற அமைப்புகளுக்கு இந்த மோதல்கள் ஒரு காரணமாகவும் இருக்கின்றது, வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அந்த நிகழ்வில் இவள் எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும் அல்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு மோதலினுடைய மேலாண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆக
இத்தகைய உடனடி மோதல்களில் பிரச்சனைகளை நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவை எவற்றால் தொடர்பு படுத்தியிருக்கிறது, அதற்கான நடவடிக்கை எவையெல்லாம் எடுத்திருக்கின்றோம். போதிய நடவடிக்கைகள் பத்தாமல் அந்த மோதல்கள் வேறு வடிவங்களாக மாற்றப்படும் பொழுது மிக கடுமையான சட்டங்களை கொண்டு அல்லது கட்டுப்படுத்தும் வகையில் இந்த மோதலை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான பணி என்பது உலக மத்தியில் ஒரு நெருக்கடி மேலாண்மை ஏற்படுத்துகிறது. நடைமுறை வாழ்க்கையில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடைபெறுகின்ற போரானது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்கிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு. எல்லா சூழல்களும் தன்னிகரற்ற அளவில் வளர்ச்சி அடைந்தவர்கள், அதுவும் பொருளாதாரத்தில் முதன்மையான இடத்தை வகிப்பவர்கள், அதிக பொதுத்துறையை ஊக்குவிக்குவார்கள். ஆக இத்தகைய நாடுகளில் கூட இந்த மோதல்கள் பெரும்பாலும் ஒரு பாதிப்பையும் அந்த மக்களுக்கும் ஏற்படுத்துகிறது. என்னதான் நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கட்டும் அல்லது நம்மளை போன்ற வளர்ந்த நாடுகள், இந்த வளர்ந்த நாடுகளில் பெரும்பாலும் மோதல் என்பது இந்தியா பாகிஸ்தானுடைய மோதலாக பார்க்கப்படுகிறது, அல்லது இந்தியா சீனா உடைய பகுதியாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த மோதல்கள் உடனடி மோதல்களாக அடிப்படையில் சிறிய அளவில் இருக்கும் பொழுதே இந்த மோதல்களை நாம் தடுக்க முற்பட்டிருந்தால் இந்த மோதல்கள் இவ்வளவு பெரிய அளவில் உருவெடுத்திருக்காது. ஆனால் அந்த மோதல்கள் உருவெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த காலகட்டங்களும் சூழல்களும் அன்று இருந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான். ஆக இரு நாட்டு மோதல்களால் மக்களுடைய போக்குவரத்து, பழக்க வழக்கங்கள், கல்வி, கலாச்சாரம், தொழில்நுட்பம் போன்ற பல பிரிவுகளில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தடை செய்திருக்கின்றது. ஒரு சகஜ நிலையை ஏற்படுத்தாமல் வண்ணாமல் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது. இரு நாட்டு மக்களிடத்திலும் ஒரு நாட்டுப்பற்றை அதிகப்படுத்தி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு மோதலுடன் மேன்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த மோதலுடைய மேன்மையில் அதனுடைய ஆதாரங்களை நாம் அறியப்படுகின்றோம். இந்த மோதலுடைய ஆதாரங்கள் என்பது பெரும்பாலும் எல்லா மனித உறவுகளிலும் மோதல் சிறிய அளவிலும் நடுத்தர அளவிலும் மிகப்பெரிய அளவிலும் ஏற்படுகிறது. அதை மோதல்கள் பேசி சரி செய்து கொள்கிறார்கள். சரி செய்து கொள்ளாதவர்கள் அந்த மனித உறவுகளில் தனியாக பிரிந்து வாழ்கிறார்கள். அப்படி பிரிந்து வாழ்வதற்குள் மோதல் இன்னும் அதிகப்படுத்தினால் அவர்கள் விவாகரத்து பெற்று வாழ்கிறார்கள். அந்த விவாகரத்து பெற்றும் அந்த நிகழ்வு தொடர்கிறது என்றால் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு வேறு ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆக மோதல் என்பது மனித உறவுகளில் ஒரு சிறிய அளவில் தொடங்கி பல்வேறு பரிமாணங்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிந்து கொண்டே இருக்கின்றது. பெரும்பாலும் ஒரு மோதலை நாம் அணுகும் போது ஒரு குடும்பம் சார்ந்ததாக, ஒரு சமூகம் சார்ந்ததாக அல்லது பிற விஷயங்களில் அந்த மோதல்கள் ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கின்றது. ஒரு சமூகத்தில் இந்த மோதல்கள் இன மோதலாக, மொழி மோதலாக, சாதி மோதலாக அல்லது ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் ஏற்படக்கூடிய
கூடிய ஒரு சிறிய பிரச்சனையை தன்னுடைய மோதல் வாயிலாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. பெரும்பாலும் மத்திய மாநில உறவுகளில் சில உறவுகள் பாதிக்கப்படுவதற்கு அந்த முடிவுகள் காலதாமதமாக எடுக்கப்பட்டது, அல்லது அந்த மக்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அது போதிய சட்டங்கள் இல்லாதனால் அங்கு கலவரங்களும் வருத்தங்களும் துன்பங்களும் அல்லது மோதல்கள் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டிருந்தது, ஒரு மாறுபட்ட சூழலை ஏற்படுத்தியது. ஆக மோதல் என்பது இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அல்ல சட்டத்தின் மூலமாக அல்ல அரசாங்கத்தினுடைய ஒரு குழு அறிக்கையின் வாயிலாக இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி அந்த மோதலை மீண்டும் ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு மாற்று வழியை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ஏற்படுத்தி அந்த மோதலை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும் பொழுதுதான் மோதலுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது மோதலுடைய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலை குறைய தொடங்கும், அல்லது அதோட விளைவுகள் மிக குறைவாக இருக்கும். ஒரு மோதலை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய குறைந்தபட்ச அழிவாக நாம் பார்க்கக்கூடியது செயல்முறையாக இருக்கலாம், அல்லது வருத்தங்களாக இருக்கலாம், அல்லது இந்த மோதலுடைய பாதிப்புகளாக இருக்கலாம். ஆனால் இந்த மோதலை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மோதல் மிகப்பெரிய பிரச்சனையாக, வருத்தங்களாக, கலவரங்களாக, மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது மாறுபட்டு இருக்கும். இன்று தொழில்நுட்ப காலத்தில் இந்த மீடியா ஊடகத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு சின்ன மோதலாக இருந்தாலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்படி பரபரப்பாக பேசப்படும் பொழுது அதனுடைய மோதலானது ஒரு பகுதியிலிருந்து ஒரு மாநிலம் அளவிற்கு தெரியக்கூடிய வகையிலும், அல்லது ஒரு மாநில அளவில் ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும், தன்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலையிலும், இல்ல ஒரு கலவரமாக மாற்றப்பட்டு அங்கொன்று இங்கொன்று சம்பவங்கள் நடைபெற ஒரு சூழலையும் இந்த மோதல்கள் ஏற்படுத்துகிறது. ஆக இந்த மோதலுடைய மிக முக்கியமானது ஒன்று குறிக்கோள் மற்றும் நோக்கம். ஒவ்வொரு மோதலிலும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒவ்வொரு மோதலிலும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அப்ப இந்த மோதல் என்பது பலதரப்பட்ட மனிதர்கள், அமைப்புகள், நாடுகள் எல்லாவற்றிலும் அடிப்படையான மோதல்களாக உள்ளது. கால வளர்ச்சியில் அந்த மோதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால், கால வளர்ச்சியில் அந்த மோதல்கள் தன்னுடைய கோபங்களை குறைக்கப்பட்டிருந்தால், அல்லது கால வளர்ச்சியில் அந்த மோதல்கள் வருத்தங்களை காணாமல் செய்திருந்தால், அல்லது அந்த மோதல்கள் ஒரு பதட்டத்தையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாத வகையில் இருந்திருந்தால், இந்த மோதல்கள் மிக குறைவாக பாதிப்புகள் இல்லாத வகையில் இந்த மோதல்களாக பார்க்கப்பட்டிருக்கும். ஆக இந்த மோதல் என்பது நாம் எப்படி இந்த மோதலை நாம் புரிந்து கொள்கின்றோம்? ஒரு நடுநிலைமையாக இரு சாராருக்கும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம், அதே வகையில் அந்த மோதல்களை புரிந்து கொண்டு இரு சாராரையும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து கூறி தாம் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டமைப்புக்கு கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தும் போதுதான் மோதலை நாம் குறைக்க முடியும். அப்படி குறைக்கும் பொழுது ஒரு சமூகத்தில் ஒரு நிலையான ஒரு சமூக பங்களிப்பை ஏற்படுத்துவதன் மூலம்
இந்த மோதலை நாம் குறைக்க முடியும். இந்த சமூகத்தில் நிலையான ஒரு சமூக பங்களிப்பு இல்லை, அல்ல சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு அல்லது தொடர் நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிறது என்றால் அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்கும். ஆக அரசுக்கும் சரி தனி மனிதனுக்கும் சரி பல வகையான நெருக்கடி மிக்க மோதல்கள் இன்றளவும் இருக்கின்றது. இந்த மோதல் என்பது பெரும்பாலும் இராணுவ நடவடிக்கையாக, பொருளாதார நடவடிக்கையாக, சமூக நடவடிக்கையாக, தொழில்நுட்ப நடவடிக்கையாக அல்லது இருநாட்டு உறவுகளில் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகளாக, ஒரு கொள்கை ரீதியான ஒரு நடவடிக்கையாக மாற்றப்பட்டு அந்த மோதல்கள் சில நாடுகளில் நெருக்கமாகவும் சில நாடுகள் நெருக்கம் இல்லாமலும் சில நாடுகளில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆக ஒரு பழமையான நெருக்கடி என்பது பன்னாட்டு உறவில் அதை நம்மால் உணர முடிகிறது. அப்படி உணரும் பொழுது அந்த மோதலை நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றோம். அந்த மோதல்கள் எப்படி இயற்கையான ஒரு மோதலாக மாற்றப்படுகிறது, அந்த மோதலுக்கான காரணங்கள் இதன் மூலம் நாம் அறியப்படுகின்றோம். மோதலுக்கான காரணங்கள் என்பது இரண்டு விதமான ஒரு பெரிய குழுக்கள் அல்லது இரண்டு விதமான ஒரு சிறு குழுக்கள் அல்லது இரண்டு விதமான குழுக்கள் என்பது ஒரு பொருளாதாரத்தை சார்ந்ததாக அல்லது ஒரு மதிப்பை சார்ந்ததாக அல்லது அதிகாரத்தை சார்ந்ததாக ஒரு மோதலுக்கான காரணங்களாக அல்லது காரணங்களுக்கு கூறுகளாக பார்க்கப்படுகிறது. அப்ப இரண்டு விதமான குழுக்கள்ல நம் உள் குழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் சரி தனி மனிதனுக்கும் சரி பொருளாதாரம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும், சேமிப்பை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், அந்த கட்டுப்பாட்டுக்குள் செலவை கட்டமைக்க வேண்டும். இது ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் ஒரு நாடாக இருக்கட்டும், இவற்றை நாம் சரி செய்யும் பொழுது இந்த மோதல்கள் காணாமல் போகும். இவற்றை அடிப்படையில் நீ சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு சமூகத்தில் ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு நிலை அல்லது சமூகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இதன் வாயிலாகத்தான் அதன் மதிப்பு குறைக்கப்படுகிறது. அந்த மதிப்பு என்பது உலக தரவரிசையில் பொருளாதார அடிப்படையில் நாட்டினுடைய பொருளாதார சுழற்சி, தனிநபர் வருமானம், தலா வருமானம், நாட்டு வருமானம் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு இந்தியா உலகரங்கில் எத்தனாவது இடத்தில் இருக்கின்றது, என்ன சூழலில் இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் அறியப்படுகின்றோம். அதே போன்று பொருளாதாரத்தை போன்று அதிகார மோதல் என்பது அதிகாரங்களை நாம் எப்படி கையாளுகின்றோம். அதிகார மோதல் என்பது ஜனநாயக நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செயல்கள் வருத்தத்திற்குரிய ஒரு செயல்களாக இருக்கின்றது. சில செயல்களை அரசு அதை பெரிதுபடுத்தாமல் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதுக்கு சரி செய்ய முயல்கின்றது. சில மாநிலங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய கொள்கை ரீதியான முடிவுகளையும் எடுக்கப்பட்டு அதன் மூலம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை மாணவ நண்பர்களே, இந்த மோதலை நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த மோதலுக்கான காரணங்கள் அது ஒரு பெரிய குழுக்களாக இருக்கட்டும் அல்லது சிறிய குழுக்களாக இருக்கட்டும், அந்த பெரிய குழுக்களில் எத்தகைய சூழலை
ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு தொழில்நுட்ப ரீதியாக, அல்லது அந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய அமைப்பு முறைகள், வருமானங்கள், செயல்பாடுகள், அல்லது அந்த நிறுவனங்களாக மாற்றப்பட்டு இந்த பெரிய குழுக்களாக இந்த மோதலை குறைக்கின்றது. இந்த உள்நாட்டு குழுக்கள் என்பது பொருளாதாரத்தையும் மதிப்பு சார்ந்ததையும் அதிகாரத்தையும் இந்த 3 காரணிகளை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு உள்குழுவாக செயல்படுகிறது. ஒரு உள்குழுவாக செயல்படும் பொழுது அங்கு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது? அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் ஒரு பொருளாதார மாற்றங்களாக, ஒரு பொருளாதார மோதல்களாக, ஒரு பொருளாதார பற்றாக்குறையாக, ஆக பொருளாதாரத்தின் வீழ்ச்சியாக அங்கு பார்க்கப்படுகிறது. ஆக பொருளாதார மோதல் என்பது பற்றாக்குறை வளம் குறைவாக ஏற்படுவதால் ஏற்படுகிறது. பற்றாக்குறை என்பது அந்த வளங்களை நாம் எப்படி கையாளுகின்றோம், அரசாங்கம் எத்தனை மதிப்புடையதாக மாற்றப்படுகிறது. பெரும்பாலும் பொருளாதார மோதலில் தான் நடத்தை மற்றும் மோதல்களாக மாற்றப்படுகிறது. பெரும்பாலும் குறைந்த அளவிற்கான நன்மைகள் மட்டும் பொருளாதார மோதல்களில் ஏற்படுகிறது. ஆக ஒரு பொருளாதார மோதல்கள் ஒரு நாடில் ஏற்படக்கூடாது. அதோட ஒவ்வொரு பாதிப்பும் தனி மனித பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு குழு பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு அமைப்பு ரீதியான பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தியதாக இருக்கட்டும், அந்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மக்களிடத்தில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதாக இருக்கட்டும், அதனால் எந்த பயனும் கிடைக்காமல் இருப்பதாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு பொருளாதார மோதல்களாக பார்க்கப்படுகிறது. இந்த பொருளாதார மோதல்களில் நடத்தை மற்றும் மோதல்கள் ஒரு உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த நடத்தை மற்றும் மோதல்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் குறைந்த அளவிற்கான நன்மைகளையும், ஒரு நாடு தன்னிறைவுபடாம ஒரு சூழலையும் ஒரு பின்தங்கிய ஒரு நாடாக மாற்றப்படுவதற்கும் ஒரு காரணக்காரியாக அமைகிறது. ஆக ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் அந்த மோதல்கள் பல்வேறு வடிவங்களை வரிசைப்படுத்துகிறது. பல்வேறு வடிவங்களோட பாதிப்புகளாக பார்க்கப்படுகிறது. அந்த பாதிப்புகள் ஒட்டுமொத்த தேசத்தை, ஒட்டுமொத்த மக்களையும் அங்கு வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆக அதிகார மோதல் என்பது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமூகத்தோட கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதிகளில் ஒரு பிரிவு அதிகாரத்தை மிக வலிமை குறைந்த வகையிலும் பயன்படுத்துகிறார்கள், அல்லது அதிகாரத்தை மிக அதிக அளவிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த இரு பிரிவுகளிலும் அதனுடைய பாதிப்பானது சமூகத்துக்கு மட்டுமல்ல, மக்களுடைய ஒற்றுமைக்கு கேள்விக்குறியாகவும், இந்த மோதல்களை அதிகப்படுத்துவதாகவும், அதிகார மோதல் என்பது தொடர்ந்து காலங்காலமாக நடைபெறும் ஒரு சூழலாகவும் மாறப்படுகிறது. அதில் கையாளப்படும் ஆட்சியாளராக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அதற்கான ஒவ்வொரு காரணங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு தொடர் நிலை இல்லாமை ஏற்படுகிறது. ஆக இத்தகைய சூழலில் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது மிக முக்கியமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக, ஒரு கொள்கை ரீதியாகவும், சட்டத்திட்டங்கள் வாயிலாகவும் அதை நாம் குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கும் பொழுதுதான் முக்கியம் இல்லாத சில பிரச்சனைகள், முக்கியம் இல்லாத ஒரு சூழல்கள், இவையெல்லாம் குறைக்கப்பட்டு ஒரு சமூக நிலையில் ஒரு சமநிலை ஏற்படுவதற்கான ஒரு நிலை ஏற்படும். ஆக
அந்த மோதல் என்பது பல வடிவங்களாக மாற்றப்பட்டு ஒரு தொடர் நிகழ்வாக மாறப்படுவதை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அங்கு அமைகிறது. ஆக மோதலை நாம் அதிகரிக்கும் பொழுது மேலும் மேலும் மோதல்கள் உருவாகிறது. மோதலுக்கான காரணங்கள் பெரிதாக கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த பாடங்களிலிருந்து நாம் ஒவ்வொன்றையும் அறியும் பொழுது இந்த சூழலுக்கு ஏற்ப நீங்கள் அந்த பாடப்பகுதியை உள்வாங்கிக் கொண்டு படிக்க வேண்டும். இதில் கேட்கப்படும் கேள்விகளை நீங்க ஆழ்ந்து யோசித்து எழுதினால் மிக எளிமையாக எழுதலாம். எனவே இதை மிக முக்கியமாக சில பகுதிகளை நீங்க அடிக்கோடு இட்டு படிக்க வேண்டும். அவற்றை உணர வேண்டும். நடைமுறை வாழ்க்கையிலும் இந்த மோதலை இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.